ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மார்க் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு கப்பல் பயணத்திலே நிறைய பேர் இந்த கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட தூரம் அது பயணமாய் கொண்டிருக்கிறது. அங்கே அந்த கப்பலானது ஒரு பனிப்பாறையிலே போய் மோதி நிற்கிறது. ஏதோ ஒரு பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்பதை எல்லாரும் உணர்ந்தார்கள். அப்போ எல்லாரும் உணர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த விபத்திலிருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றிவிடும். டைட்டானிக் கப்பலுக்கு ஏற்பட்ட விபத்து மாதிரி எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சிறு குழந்தை, ஒரு 5 வயதுள்ள ஒரு சின்ன பையன் அந்த கப்பலுடைய மேல் தளத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்போ எல்லாரும் அவனை பார்த்து கேட்குறாங்க, தம்பி, நாங்கள்லாம் கப்பலுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு நினச்சி பயந்து கொண்டு இங்கே அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், நீ இப்படி விளையாடி கொண்டிருக்கிறாயே என்று கேட்ட பொழுது அந்த பையன் குழந்தை உள்ளத்தோடு மிக அழகாக சொன்னான், நான் ஏன் பயப்படணும், இந்த கப்பலை ஓட்டுறதே எங்கள் அப்பா தானே. பார்த்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற துன்பத்தின் சூழல்கள், நெருக்கடிகள், வேதனைகள், கண்ணீர், இந்த கப்பலை போன்ற அனுபவங்கள் நமக்கு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம் கப்பலும் இது போன்ற துன்ப சூழலுக்குள் சிக்கிக் கொள்ளுகிற பொழுது நாமும் மனம் தளர்ந்து போகின்றோம். நடக்கக்கூடாதது நடந்து விட்டது, ஐயோ எல்லாம் முடிந்து விட்டதே என்ற ஒரு வேதனை, பயம், கலக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதனாலே நாம் நிம்மதி இழக்கின்றோம். வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நற்செய்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடக்கிறது. இயேசுவும் அவருடைய 12 சீடர்களும் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே அலையானது கப்பல் மீது மோதுகிறது. கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஆண்டவரை எழுப்பி கேட்கிறார்கள், ஐயோ ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா என்ற ஒரு கேள்வி அவர்கள் மத்தியிலே எழுகிறது. ஆண்டவர் அந்த சூழலை சாந்தமாக்குகின்றார். அவர்களுக்கு நம்பிக்கை உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்பொழுது நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை, மனித வாழ்க்கையிலும் இது போன்ற சஞ்சலங்கள் உண்டு, சங்கடங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, பாரம் உண்டு. இப்படிப்பட்ட துன்பங்களும் நெருக்கடிகள் ஏற்படுகிற பொழுது நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு சிந்தனை உண்டாகும், ஐயோ நான் கைவிடப்பட்டு விட்டேனே, என் கடவுளின் கூட இல்லையே, யார் என்னை காத்தருள்வார், யார் எனக்கு நலம் அளிப்பார் என்ற பல கேள்விகள் நமக்குள் வருகிற பொழுது விவிலியம் நமக்கு ஆழமான பதிலை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கடவுள் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவர். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய போராட்டங்கள், நெருக்கடிகள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அனைத்து போராட்டங்களிலும் உடனிருக்கும் தெய்வம் நம்மை கைபிடித்து உயர்த்துவார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை இறை வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஏசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை சொல்லுகிறது, ஆறுகள் மத்தியில் நீ நடந்து போனாலும் அது உன்னை மூழ்கடிக்காது, தீயில் நடந்தாலும் அது உன்னை சுட்டெரிக்காது, காரணம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அஞ்சாதே. திருப்பாடல் 23 தாவீது சொல்லுகிறார், இருள் சூழ்ந்து பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன், காரணம் கடவுள் என்னோடு இருக்கின்றார். இதான் இறைவன் நமக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற நம்பிக்கை. காரணம், கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நம்முடைய கலக்கத்திலே, நம்முடைய இருளின் அனுபவத்திலே ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவது கிடையாது. அவ்வாறு இருக்கிற பொழுது
ஏன் திருத்தூதர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையை கண்ட பொழுது ஏன் அவர்கள் கலங்கி போனார்கள்? ஒன்று, அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட பயம். அன்பார்ந்தவர்களே, பயம் நம்முடைய நம்பிக்கையை இழக்கச் செய்கின்றது. நம்பிக்கையிலே நாம் குறைந்து போக பயம் நம்மை தூண்டுகிறது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது பலவிதமான துன்பங்களும் நெருக்கடிகளும் கலக்கங்களும் வருகிற பொழுது நாம் பயந்து போகிறோம். ஐயோ, நான் தனியே இருக்கிறேனே, என் கூட கடவுள் இல்லையே என்ற ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. அந்த பயத்தினாலே பல நேரங்களில் இறை நம்பிக்கையிலிருந்தே நாம் விலகி ஓடி போகின்றோம். அன்பாதவர்களே, திருப்பாடல் 34 4-5 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. நான் துணை வேண்டி ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் என் குரல் கேட்டு எல்லா விதமான அச்சத்தினின்றும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். ஆண்டவரை உற்று பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், ஒரு பொழுது வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள். எப்பொழுதெல்லாம் வாழ்வின் கலக்கங்களும் சஞ்சலங்களும் சங்கடங்களும் கடல் கொந்தளிப்பை போல உன்னை நெருக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் உற்று பார்க்க வேண்டியது நம்மோடு நிற்கின்ற, கைபிடித்து உயர்த்த தயாராக இருக்கின்ற ஆண்டவருடைய முகத்தை. நம்பிக்கையோடு உற்று பார்ப்போம், அங்கே நமக்கு விடுதலை உண்டு. இரண்டாவது காரணம், ஏன் அவர்கள் கலங்கப்பட்டார்கள், கலங்கி போனார்கள் அந்த இடத்திலே என்று பார்க்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர்கள் அந்த படகிலே இயேசுவின் கூட இருந்தார்கள், ஆனால் அவரில் ஒன்றாக இல்லை. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் நல்ல விசுவாசிகள், ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், ஆனால் ஆண்டவரில் ஒன்றாக இருப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, அதனால் தான் பல நேரங்களிலே நாம் தளர்ந்து போகின்றோம், கைவிடப்பட்டவர்களைப் போல கலங்கி கதறுகின்றோம். சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் கூட இருக்கிறோமா அல்லது ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கின்றோமா? கூட இருப்பவர்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பது கிடையாது. ஒரு பேருந்தில் ஏறுகிற பொழுது 100 பேர் இருக்கிற பேருந்திலே 101 நான் ஏறினாலும் கூட அந்த கூட்டத்தில் ஒன்றாக இருக்கிற தவிர அந்த உறவில் ஒன்றாக மாறுவது இல்லை. நான் பல நேரங்களில் நாம் இயேசுவினுடைய கூட இருக்கிறோம், இயேசுவில் ஒன்றாக இருப்பதில்லை. இந்த திருத்தூதர்களை போல இயேசுவில் ஒன்றாக இருக்கிற பொழுது அவர் தந்தை மீது கொண்டிருந்த நம்பிக்கை நம்மிலும் வெளிப்படும். எனவே நான் அஞ்ச மாட்டேன், காரணம் என்னை வலுப்படுத்தும் தெய்வம் என்னோடு இருக்கிறார். பவுல் சொல்றார் இல்லையா, அன்புக்குரியவர்களே, ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 35 முதல் வார்த்தைகளே பவுல் சொல்லுகிறார், பட்டினியா, வேதனையா, துன்பமா, கண்ணீரா, எதுவாக இருந்தாலும் என் இறைவன் அனைத்தின் மீதும் வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இறைவனிடம் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும், இறைவா, எங்கள் வாழ்க்கையில சஞ்சலங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் கடல் கொந்தளிப்பை போல எங்களை நெருக்குகிற பொழுது இவற்றை குறித்து நான் கவலைப்படாமல் உம்மை உற்று பார்த்து உம்மில் அடைக்கலம் தேட எங்களுக்கு அருளை தாரும். நாங்கள் வெறுமனே உம் கூட இருப்பவர்களாக இல்லாமல் உம்மில் ஒன்றாகி வாழ்ந்திட எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.